தேமுதிகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் சென்னையில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், வணக்கம். தேமுதிகவில் நீக்கப்பட்டவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது இந்த தேமுதிகவில் இருந்து நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களான சந்திரகுமார், CH சேகர் உள்ளிட்டோர், பார்த்திபன் உள்ளிட்டோர் தற்போது ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது மதியம் 12 மணி அளவில் மயிலாப்பூரில் ஒரு தனியார் ஹோட்டலில் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய முடிவை அறிவிப்பார்கள் என்று தெரிகிறது. காரணம் என்னென்றால், நேற்று அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது இன்று மதியம் வரை திரு விஜயகாந்த், அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கெடு விதித்திருந்தார்கள். தன்னுடைய கூட்டணி முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கெடு விதித்திருந்தார்கள். ஆனால் அது இதுவரை அது எந்த ஒரு தகவலும் தேமுதிக தரப்பிலிருந்து இல்லை. மாறாக நேற்று மாலையே இவர்கள் மீது, அதாவது இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது, இந்த உள்ளிட்ட 10 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் அதிரடியாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இந்நிலையில அவர்கள் பேசும்போது, எங்களை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு விஜயகாந்துக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருந்தனர். மேலும் இது குறித்து பேசிய தேமுதிக நிர்வாகிகள் அதாவது விஜயகாந்துக்கு அனைத்து அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன, பொதுக்குழு கூடி அனைத்து அதிகாரமும் என்ன முடிவு எடுத்தாலும், கட்சி சம்பந்தமா முடிவு எடுத்தாலும் விஜயகாந்த் அவர்களுக்கு தான், விஜயகாந்த் முடிவெடுக்க முடியும், தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு அதிகாரத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டது செல்லும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்நிலையில திடீரென இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இன்று அதிகாரப்பூர்வமாக இவர்கள் அறிவிக்கக்கூடும். அதாவது இவர்கள் ஏதாவது கட்சியில் சேர்க்கிறார்களா, இல்லை தனித்து நிற்கிறார்களா, இல்ல தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார்களா என்ற பல்வேறு கோணத்துல ஒரு யூகங்கள் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் அநேகமாக வேறு கட்சியினருடன் உடன்பட்டு கட்சிக்கு செல்வதாகத்தான் இருக்கும் என்று தெரிகிறது. காரணம் என்னன்னா, இவர்கள் ஒரு பேசும்போதே திமுக கூட்டணியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் திமுகவுக்கு போகக்கூடுமா அல்லது வேறு கட்சிகளுக்கு இவர்கள் கட்சி தாவல் கூடுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மற்றும் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகுதான் இவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும். மேலும் இவர்கள் தற்போது தேமுதிகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடுக்க போகிறார்களா என்ற கோணத்திலும் அவர்கள் சிந்தித்து வருகிறதாகவும் தெரிகிறது. எனவே இது அனைத்திற்கும் விடை இவர்கள் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று வைத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் யூகிக்க முடியும். காரணம் என்ன, அவர்கள் தற்போது வரை தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதாக கூறுகிறார்கள். சற்று நேரத்தில் தள்ளி போவதாக தெரிவிக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரு நிலையான நிலைப்பாட்டில், அதாவது ஒரு நிலையான மனநிலையில் இல்லை என்பதுதான் தெரிய வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை தலைமையிடம் மீண்டும் இவர்கள் பேசக்கூடுமோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. லலிதா. டார்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.